பிள்ளையாரப்பா எல்லாருமே நல்லா இருக்கணும்ப்பா. ஏமா புள்ளையார வச்சுக்கிறீங்களே, ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறீங்க. கா யாருக்கா இவரு? தெரியலையே. சரி சரி, புள்ளையார் எவ்வளவு குத்து வாங்குனீங்க? 15,000 குத்து வாங்கணும்ப்பா. 15,000 ரூபாவா? செலவுக்கு எதனா காசு வச்சிருக்கீங்களா? இல்லையே. இல்லையா? என்னக்கா நீங்க? டேய் அந்த உண்டி எத்தனோடா? உண்டி ரொம்ப சின்னதா இருக்குண்ணா. பரவாயில்ல விட்றா. டேய் ஒரு வண்டி ஓட கூடாது, எல்லா வண்டியும் மடிக்கு காசு கொடுக்கலாம் வாங்க. போலாம் போலாம் போலாம், ரைட் போலாம் ரைட். கா யாருக்கா இவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்றாங்க? அதான்டா தெரியல. ஆனா உண்டி நிறைய காசு வந்தா அது போதும். ரொம்ப நல்லவங்கக்கா இவங்க. டேய் அது ஒரு வண்டி வந்து போறா புறாத. ஏய் 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 நிப்பாட்டே நிப்பாட்டே. எதிரில புள்ளையார பாக்குறாரு, அமைதியா போய் நிக்கிற. டொனேஷன் போட்டு போயா. அண்ணா எங்க ஊர் பிள்ளையாருக்கு டொனேஷன் போட்டுனா. நான் உங்க ஊரு எங்க ஊரு பிச்சு பேசி நிக்கிற. எல்லாம் ஒரே ஊரு. மூஞ்ச பாரு, போறா துட்ட. 10 ரூபாய் தரேண்ணா. 10 ரூபாவா? டேய் புள்ளையாரப்பா வச்சுக்கிற ஸ்ட்ரைட்டா 10 ரூபாய் போட்டா ரைட்டா? தேங்க்ஸ்க்கா. போறா 100 ரூபாவை. என்னண்ணா 100 ரூபா? புள்ளையாரப்பா உன்னை ஆசீர்வதிப்பாரு. போ. டேய் உண்டி ஃபுல் ஆயிடுச்சே, வாங்க போலாம். கா உண்டி ஃபுல்லா காசு வந்துச்சுக்கா. ஆமாண்டா. இந்தாப்பா ரொம்ப சந்தோஷம். புள்ளையார பார்த்து கூட்டு போங்கண்ணா. பிள்ளையார் எங்களுதுண்ணா, உண்டி எத்தின்னு போறீங்க? புள்ளையார் உங்களுக்கு தான்ப்பா, ஆனா உண்டி எங்கள்தாச்சே. போயிட்டா? டேய் அடுத்த புள்ளையார் கிட்ட வண்டியை விடு. வரட்டா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏய் 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 அடிக்காத முன்னாடி நீலி கண்ணீர் வேஷம் போடுற. நீலி கண்ணீர் வேஷம் விஷம் உன்ன. அடி பாவி அடி பாவி, நான் எங்கடி உன்னாச்சு? என் கை உமால படுதா எப்படி நடிகா பாருக்கா? கடவுளுக்கே இருக்காது இதெல்லாம். எப்படி நடிக்கிறா பாரு. அட பாவி, இப்பதான் உன் காலையில எட்டி வச்சேன். பாருக்காக்கா எப்படி நடிகா பாருக்கா. அவள் தாங்க இவ படிக்க மாட்டா, வேஸ்ட். ஆனா அவன் தம்பி இருக்கான் பாத்தீங்களா, மித்ரனு சூப்பரா படிப்பாங்க. கிளாஸ்லயே அவன் தான் ஃபர்ஸ்ட். அவன் கிளாஸ் ஃபர்ஸ்ட் தெரியுமா? ஏய் ஏய் வாயை மூடி வங்கோருங்க மூஞ்ச. அவன் நல்லா படிப்பாங்கக்கா. மாமா நான் வந்துட்டேன். டேய் மணி 11:30 தானடா ஆகுது, அதுக்குள்ள என் வீட்டுக்கு வந்த? மாமா டீச்சர் கேட்ட கேள்விக்கு நான் கரெக்டா பதில் சொல்லிட்டேன், அதனால என்ன மட்டும் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. பாத்தியாக்கா நான் சொன்னேன்ல, இவன் தாங்க நல்லா படிப்பா. என் பேரை காப்பாத்து போற இவன் தாங்க. ஆமாப்பா சூப்பர்ப்பா. மித்தே அப்படின்னா டீச்சர் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னேன். டீச்சர் யார் என் மேல ராக்கெட் விட்டாங்கன்னு கேட்டாங்களா, தப்புன்னு இருந்தா நான் தான் விட்டேன்னு சொன்னேன். ராக்கெட் விட்டியா? அதனால தான் மாமா சீக்கிரமா விட்டாங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோ பார் பசங்களா, நீங்க யாரும் நல்லா படிக்கிறது இல்லைன்னு உங்க பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்க. எந்த ஸ்டேஷன்ல சார்? ரயில்வே ஸ்டேஷன்ல. ஆளை பத்தி அனகொண்டா மூக்கா. சரி பசங்களா, இன்னைக்கு டீச்சர்ஸ் டே. நான் கேக்குற கேள்விக்கு யாரு கரெக்டா பதில் சொல்றாங்களோ அவங்களுக்கு இன்னைக்கு டியூஷன் லீவு. சொல்றேன் கேளுங்க. ஒரு நடு கடல்ல ஒரு மாமரம் இருக்கு. அந்த மாமரத்துல இருக்கிற மாங்காவை எப்படி பறிப்பீங்க? பின்னால காலையில பறிப்பாங்க. ஆளை பத்தியா கரண்ட் கம்பத்துல காக்கா மாட்டின மாதிரியே. சார் நான் சொல்றேன் சார், நான் நீச்சல் அடிச்சுன்னு போய் பறிப்பேன் சார். அதுதான் இல்ல, அந்த மாமரத்தை சுத்தி நிறைய முதலைங்க இருக்கு. சார் நான் சொல்றேன் சார், நான் கப்பல்ல போய் பறிப்பேன் சார். அப்படியும் பறிக்க முடியாது, அந்த மாமரத்தை சுத்தி நிறைய பாறைங்க இருக்கு. சார் நான் சொல்றேன் சார், நான் ஃளைட்ல போய் பறிப்பேன் சார். ஃளைட்னா உங்க அப்பா விட்டு வச்சுக்கிறாரு. அதே மாதிரி உங்க அப்பாவை நடுக்காட்டுல மாங்காய் மட்டை நட்டு வச்சாரு. மீன் மீன் கடல் மீன் குழம்பு மீன் வறுத்த மீன். ஆயா மீன் வேணுமா? அப்புறம் தான் பாத்துருக்குறப்பா. மீனே மீனே பாத்துரா. மீனை வெட்டுறதுக்கு பதிலா வேற எதனா வெட்டிக்கு போற. தம்பி மீன் நல்ல மீனா? இதோ இருக்கா கேட்டு சொல்றேன். மீனே நீ நல்ல மீனா? மீனே மீனே அக்கா மீன் செத்து போச்சுக்கா. நாப்பா கிண்டல் பண்றியா? பின்னாக்கா நம்ம கடையில வந்து நல்லா இருக்குமா கேக்குறேன். நம்ம கடை தவிர வேற எந்த கடையிலும் மீன் நல்லா இருக்காது. சரி 1 கிலோ எவ்வளவுப்பா? 1 கிலோ 1000 ரூபாய் தாங்க. 1000 ரூபாவா? நாப்பா அநியாய ரேட்டுக்கு சொல்ற. கா நம்ம கிட்டே மடவு இருக்கா, கிலோ 800 ரூபாய் தான்க்கா. ஏய் என்ன மீறி மீன் வித்துறியா நீ? மாவன கண்டமாயிடுவே. தம்பி நாப்பா அவனை மிரட்டுற? நான் அவங்கிட்ட தான் மீன் வாங்க போறேன். உன்னால நான் பண்ண முடியுமா பண்ணிக்கோ. தம்பி இந்தாப்பா 800 ரூபாய், 1 கிலோ போடுப்பா. என்னங்கக்கா மீன்? மாவன வரேன்டா. தம்பி 50 ரூபாய் டிப்ஸ் வச்சுக்கப்பா. தேங்க்ஸ்க்கா.
போயிட்டு வரேன் தம்பி. ஹம். யாரா துட்டு? நோ செம்ம ஆள்னா நீ. 2 கடையுமே உந்துதான். 500 ரூபாய் மீனை 800 ரூபாய்க்கு வித்துற பத்தியா? டேய் இப்பெல்லாம் இப்படிதான் பழைக்க முடியுது. இதுல வர அந்த அம்மா பெரிய பிரில்லியன்ட் மாதிரி. அம்மா சூப்பர் நானி. டிப்ஸ் காசு கொடு. அந்த அக்கா என்ன குத்திச்சுனா? நான் ஒரு குத்துனதுலயே குந்திப்ப புறா. நான் இது கூட பிடிங்கிட்டான். 350 ரூபா லாபம். மீனே கொஞ்சமா சாப்பிடுமா. வேணாமா போதுமா. விட்டு நம்ம அம்மா இருந்தாலும் இப்படிதான் சாப்பாடு ஊட்டிருப்பாங்க. ஆமாங்கா. போயிட்டு வரல. பார்த்து போயிட்டு வரல. ஏ மோத்தி ஏன்டி ஒரு மாதிரியா உட்காந்துட்டு இருக்கீங்க? ஐஸுக்கு அவங்க அம்மா சாப்பாடு ஊட்டி விடுறாங்களே மாமா, அதே மாதிரி எங்க அம்மா இருந்தா எங்களுக்கும் ஊட்டி விட்டுருப்பாங்கல்ல. ஏய் அதுக்கேண்டி ஃபீல் பண்றீங்க? அதான் நான் இருக்கேன்ல. சரி இப்ப என்ன, ஐஸுக்கு எப்படி அவங்க அம்மா ஊட்டி விடுறாங்களோ அதே மாதிரி உங்களுக்கு ஊட்டி விடணும். அவள் தானே. இரு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சாப்பிடுறி. கரண் மாமா நம்மள அம்மா மாதிரி பாத்துக்குதுல. ஆமாங்கா. மோத்தி மித்தே இந்தாங்க சாப்பிடுங்க. மாமா சாப்பாடு நல்லா வேணும் மாமா. கொஞ்சம் சாப்பிடுங்கடி. ஐயோ மாமா சாப்பாடு வாயில வைக்க முடியல மாமா. டேய் நீ சாப்பிடுறா. ஐயா மனுஷன் சாப்பிடணும் இத. 2 பேரும் சாப்பிடுங்கடி. வேணாம். சாப்பிடுங்கடி. வேணாம் மாமா. சாப்பிடுங்கடி. சாப்பிடுறி. வாயை பாரு நல்லா. கஷ்டப்பட்டு சோறு ஊட்டினா இப்படி பண்றீங்க? ஐஸ் அவங்க அம்மா தானே ஓட சொன்ன, நீனா இப்படி ஓட்டுற? ஐஸ் அவங்க அம்மா அங்க எப்படி ஊட்டினாங்க உனக்கு தெரியுமா? நான் சாப்பாடு வேணாமா, சத்தியமா வாயிலே வைக்க முடியலமா. ஏய் சாப்பிடல சோத்துல வெஸ்த வச்சு குத்துருவேன். ஒழுங்கா சாப்பிடுறி. சாப்பிடுறி. நான் தாண்டி உங்க அம்மா. சாப்பிடுறி. எல்லாமே குழந்தைங்களுக்கு நல்லா ஊட்டுவாங்க நினைச்சுக்கிறீங்களா? அண்ணா ஒரு 300 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணுங்கண்ணா. கட்ட புள்ள ஒல்லி குச்சி உடம்பு புள்ள 500 ரூபாய் கொடு புள்ள கண்ணம்மா. திரும்பி பார்க்காம போயிட்டு வாமா செல்லம்மா. டேய் கையில இருக்கிற காசு புடின்னு போற எருமை மாடு. அக்கா அமைதியா இருக்கா, அவனுக்கு ரொம்ப மோசமானவனுங்கக்கா அவனுங்க. நோ நான் அவனோட மோசமானவன். நான் ஆவறான் பாரு. 500 ரூபாய். ஒழுங்கா 500 ரூபாய் குத்துரு. 500 ரூபாய் தரணுமா? பாய் அவனை கொஞ்சம் கவனிச்சு விடுங்க பாய். டேய் என்ன தூக்குடா. தூக்கணுமா? எதுக்கு? டேய் பாய் சொன்னா தூக்குடா. தூக்கிட்டேன் என்னடா இப்போ? இருடா நான் போய் எங்க அண்ணனை கூட்டினு வரேன். அண்ணனை கூட்டினு வரியா? அப்படியே போய் உங்க கூட உங்க அண்ணியை கூட்டினு வா. A few minutes later. ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம நம்ம புது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏ ஜும்பா ஜும்பா ஏ ஜும்பா ஜும்பா ஜும்பாலே ஜும்பா ஜும்பா. டேய் யாரா என் தம்பி வச்சது? நான் தான் வச்சேன். நான் டேய் நான் யார் தெரியுமா? டேய் நாங்க யார் தெரியுமா? அண்ணனுக்கு ஒண்ணுன்னா உயிரையும் கொடுப்போம், எவன் உயிரை வேணா எடுப்பண்டா. டேய் நான் யார் தெரியுமா? அண்ணன் சொன்னா தீய குளிப்பண்டா. டேய் அதுக்கே என்ன தள்ளி விட்டீங்க? ஏய் உன் தம்பி ஆச்சுது நான் தான். என்ன பண்ணுவ? நீ தான் என் தம்பி வச்சியா? டேய் என்ன ஆச்சியா? என் கூட இருக்கிறவங்க உன்னை சும்மா விட மாட்டாங்கடா. யாருப்பா உன் கூட வந்தது? என் கூட யாரு இருக்கிறாங்களா? டேய் எங்கடா போறீங்க? பாவீங்களா, உங்களை நம்பி வந்தா இப்படி மாட்டி விட்டு போயிட்டீங்களா? ஆனா இந்தாங்க நான் கேப்பு. இந்தாங்க 500 ரூபாய். ஐயோ முறைக்கிறானுங்களே. இன்னொரு தடவை இந்த ஏரியால உன்னை பார்த்த உடனே சா வச்சிருவேன். வேணா போலாம்.